எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் டி ஞானசம்பந்தம். ஒய்ஃப் மிஸ்டர் விசாலாட்சி. நான் இந்தியன் பேங்க்கில் மேனேஜராக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டு இப்போ வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நாளாக எனக்கு கனவு ஹம்பி பார்க்கணும்னு. ஏன்னா விஜயநகர பேரரசு ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த இடம் இப்போ செதிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை பார்க்கணும். நம்ம ரூபா நோட்டில் கூட 50 ருபீஸ் நோட்டில் இதனுடைய சிம்பிள் வச்சுருக்காங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு. நம்ம தமிழ்நாட்டில் மகாபலிபுரம் மாதிரி, தஞ்சாவூர் மாதிரி. பட்டு நான் ஹம்பி பார்த்த எல்லா இடம் பார்த்தாச்சு. கடைசியாக அந்த விட்டலா டெம்பிள் வந்து பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. நான் அது இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவ்வளவு ஒரு பிரமாதமாக சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல சர்க்கம்ஸ்டன்ஸு. அந்த சேரியட் வந்து ரொம்ப கல்லிலே பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் மண்டபம் சுற்றி 4 மண்டபம், நடுவில் வந்து வித்தலா வந்து இங்கே ஏதோ ப்ராப்ளத்தினால வந்து அவங்க பண்டர்பூர் கொண்டு போயிட்டாங்களா. இங்கே இருந்த ஸ்டாச்சுவை, முதல்ல ஸ்டாச்சு இருந்திருக்கு. அந்த ஸ்டாச்சு முஸ்லீம் படையெடுப்புனால வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை பண்டர்பூர் கொண்டு போயிட்டாங்க. பாண்டுரங்கா விட்டலான்னு சொல்லுவாங்க. பட் உண்மையிலே வந்து ஹம்பியிலே வந்து பெஸ்ட்டு வந்து விட்டலா தான். நான் ரொம்ப இதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடு. ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஜஸ்ட்டு ஓவர் நைட் ஜேர்னி தான். நீங்கள் எல்லோரும் வந்து ஹம்பி பார்க்கலாம். இது அதே மாதிரி கர்நாடகாவில் நிறைய பிளேசஸ் இருக்குது. பேலூர் இருக்குது, ஹலிப்பேட் இருக்குது, சோம்நாத்பூர் இருக்குது. அதில் இப்போ ஹம்பி நாங்கள் மற்ற 3 பார்த்துட்டோம். ஹம்பி தான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ட்ரீமு. அட்லீஸ்ட் என்னுடைய 69 இயர்ஸ்லையாவது எனக்கு இந்த இது கிடச்சிருக்கு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஹம்பியை வந்து பார்த்து ரொம்ப அருமையாக, ஹோஸ்பேட் வந்து ஒரு அருமையான டவுன். நல்ல ஃபுட் நல்லா இருக்குது. நல்லா தங்குறதுக்கு நல்ல ஹோட்டல்ஸு, நல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு 2 டேஸ் நீங்கள் தங்குற மாதிரி. ஒரு காலையில் வந்துட்டு 2 டேஸ் இருந்தீங்கன்னா ஹம்பி, துங்கபத்ரா டேம் இந்த ஏரியாலாம் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க? இது வரைக்கும் நான் வேர்ல்டு பூரா ஒரு 30 கண்ட்ரி போயிருக்கேன். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பூரா நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ரோம் போயிருக்கோம், அப்புறம் இட்டலி போயிருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்பெயின், போர்ச்சுகல், அதுக்கப்புறம் லண்டன், ஃப்ரான்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், அப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன். கம்போடியாவில் ஒரு பிக்கஸ்ட்டு ஹிந்து டெம்பிள் இருக்குது, அது போயிருக்கோம். பர்மா போயிருக்கோம், மியான்மார் போயிருக்கோம், ஸ்ரீலங்கா, நேபாள், நிறைய கண்ட்ரி போயிருக்கோம். பட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து எனக்கு என்னமோ இது வந்து நம்ம ரோமில் இருக்க மாதிரி, வேட்டிக்கனில் இருக்க மாதிரி இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் தான். அது நிச்சயமாக நான் இதை நல்லா பாதுகாத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது. அதனால் வந்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து மொபைலில் வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் பே இருக்குது, என்னென்னமோ இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு கோயிலை வந்து யாருனாலையும் கட்ட முடியுமா? வாட்ஸ்அப் சேர்மனாலே யாருனாலையும் கட்ட முடியாது. ஹியூமன் மேன்பவர், எவ்வளவு மேன்பவர் ஆகிருக்கும், எவ்வளவு ஏக்கரில் எப்படி எல்லாம் கல்லிலே செஞ்சுருக்காங்க. இதை நம்ம வாட்ஸ்அப்பு, கூகுள் பே எல்லாம் சௌரியம்தான். பட் இருந்தாலும் பழசை வந்து நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து கல்லில் வந்து அவ்வளவு பிரமாதமாக வந்து ஸ்டோன் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்றைய தலைமுறையில் உள்ளவங்க எல்லோரும் வந்து நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணணும். டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பார்க்காம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிடிக்கல. பட் நீங்கள் என்ன தான் நீங்கள் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பில் பார்த்தாலும் நேராக பார்க்குற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மசால் தோசை சாப்பிட்றோம். ஒரு பார்சல் வாங்கி வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நேராக சூடாக சுட்டு தந்தான்னா அதை சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி இதை வந்து நேராக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும். இந்த இளைய தலைமுறையெல்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அது உங்கள் கப்பல் லைஃபு இது எப்படி இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள? நான் விசாலாட்சி ஞானசம்பந்தம். எல்லோருக்கும் மதிய வணக்கம். ரொம்ப அருமையான இடம் இது, ரொம்ப எக்ஸலண்ட்டு. அதாவது அங்கிள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, we used to travel a lot. அதாவது நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இடமும் ஒரு விதமாக இருக்கும். அவங்களுக்கு ட்ராவல் தான் ட்ரீமே. அவ்வளோ அழகாக அவ்வளோ இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றையும் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். எல்லோரும் யூடியூப்பில் பார்த்தேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் சொல்லுவாங்க. பட் யூடியூப்பில் வந்து நாலேஜ் எடுத்துகிட்டு புக்ஸை படிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா, அது கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விஷன், அவ்வளோ ஒரு செழிப்பம், அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். கண் அவ்வளோ அருமையாக இருக்குது. எத்தனை பேரோட உழைப்பு இந்த ஒவ்வொரு என்ன சொல்கிறது,
சேரியாட்லாம் கிளாசிக் அமேசிங், அவ்வளோ நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய யங்ஸ்டர்ஸும் வந்திருக்காங்க, பெரியவங்களும் வந்திருக்காங்க, எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்க்குறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நாங்களும் இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம், சோலோவாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க. வாழ்க்கையில் ட்ராவலுங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய விஷனை வந்து பெருசாக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய நம்ம மைண்டு ஃப்ரெஷ் ஆகி நிறைய நம்மளால் வந்து பார்க்க முடியும், நிறைய சம்பாதிக்கவும் முடியும், நல்ல லைஃப் ஸ்டைல் ஏர்ன் பண்ண முடியும். எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். see you at the top. Thank you. ரொம்ப நன்றி. ரொம்ப உங்கள்கிட்ட பேசும்போது அவ்வளோ இன்னொரு கட்டத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மூமெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அதுவும் உங்களோட லைஃப்பில் ஒற்றுமை, அதாவது இந்த வயசுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு பாண்டு, அதாவது ஒரு லவ் இருக்கிறதுனால தான் இப்போவும் உங்கள் 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஆசையாகுது. அதாவது இந்த வரப்போகிற ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துல அவங்க அவ்வளோ சண்டை வந்துடுது. பட் இந்த வயசுலேயும் உங்களை நான் பார்க்கும்போது, அதுவும் அவங்களால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வர்றீங்க பாருங்க, அது இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கெல்லாம் உங்களை மாதிரி ஒரு கப்பலாக வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். அது பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதுவும் ஒரு 34 கண்ட்ரி நீங்கள் சுற்றி இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. நாங்கள் உங்கள் முன்னாடி ஒன்றுமே இல்லை, பட் உங்களை அளவுக்கு வர முடியலனாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் உங்களை பார்த்துட்டு. கண்டிப்பாக எங்களோட வயசில் நீங்களும் வந்துடுவீங்க. ஓகேயா? எல்லாராலையும் வர முடியும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.